ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ஸ்ரீனிவாசன். என்னுடைய டிஸ்கார்ட் யூஸ் நேம் பார்த்தீங்கன்னா வந்து கொக்கை குமாரோ. இதே நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் இப்போ வந்து ஒரு வெப்3 கேமிங் ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இண்டிஜிஜி கில்ட், ஓகேங்களா. அவன் வந்து இந்தியாவிலேயே வந்து ஒரு டாப் மோஸ்ட் வந்து வெப்3 கேமிங் கில்ட் கம்யூனிட்டி. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கொஸ்டாட்டும் கிரியேட் பண்ணுறாங்க. இப்போ எப்படின்னா வந்து புதுசாக வர கேம்ஸ்லாம் வருது பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வந்து பார்ட்டிசிபென்ட்ஸ் உள்ள வந்து எடுக்கிறதுக்காக, அடுத்து வந்து மார்க்கெட்டிங் பர்பஸ்க்காக என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த கேமை வந்து பரப்புவாங்க. அதாவது வெப்2 யூசர்ஸ்க்கு, அடுத்து வந்து நார்மல் கேமர்ஸ்க்கு வந்து இந்த கேமை பற்றி சொல்கிறதுக்காக அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்க கில்டு மூலயமா வந்து கொடுப்பாங்க. அந்த கில்ல பார்த்தீங்கன்னா வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட யூசர்ஸ் கிட்ட கொடுத்து இதை பண்ணுங்க அப்படி சொல்கிறதுக்காக வந்து கேமை விளையாடி பாருங்க. அதில் அது மூலயமா வந்து அவங்களுக்கு தெரிய வரும், ஓகே இந்த கேமுக்கு என்ன எதிர்பார்க்குறாங்க யூசர்ஸ் அப்படின்றது அவங்களுக்கு தெரிய வரும். அதை வந்து இந்த கொஸ்ட் மூலயமா வந்து இண்டிஜிஜி வந்து பண்ணுறாங்க. சரிங்களா. இவங்க வந்து இண்டிஜிஜி பற்றி தெரியலனா வந்து அவங்களோட டிஸ்கார்ட் சர்வர், அவங்களோட அஃபிஷியல் லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கொஸ்ட் பற்றி டீட்டெயில்ஸ்லாம் சொல்கிறேன். அப்புறமேட்டு ஓகே ப்ரோ, இந்த இண்டிஜிஜி கில்ல வந்து ஜாயின் பண்ணுறதுனால உங்களுக்கு எனக்கு என்ன லாபம் அப்படி கேட்டிங்கன்னா, அது உங்களுக்கு என்ன லாபம்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த இண்டிஜிஜி கில்ல பார்த்தீங்கன்னா வந்து முன்னாடி ஸ்காலர்ஷிப் தந்துட்டாங்க. இப்போ அது இப்போ இருக்கு எம்சிஎல்க்கு. தென் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜீனோ பெட்ஸ்க்கு போயிட்டு இருக்கு. பட் அந்த அளவுக்கு வந்து ஏர்னிங்ஸ் இல்லை. எம்சிஎல்ல வந்து நல்ல ஒரு பிளேயராக இருந்தீங்கன்னா, ஸ்கில் இருந்துச்சுன்னா வந்து ஏர்னிங்ஸ் வரும். ஓகேண்ணா, உங்களுக்கே தெரிஞ்சதான். அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப்னு எதுவுமே போகல. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து டோர்னமெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆன்லைன் டோர்னமெண்ட்ஸ் இப்போதைக்கு நடக்கலை. பிப்ரவரி மந்தோட சரி லாஸ்ட்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆஃப்லைன் டோர்னமெண்ட்ஸ் சாம்பியன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெங்களூர் நடந்துச்சு. மார்ச் நடந்துச்சு. மார்ச் எண்டிங், அடுத்தது ஏப்ரல் ஸ்டார்டிங். அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெங்களூரில் வந்து ஆஃப்லைன் டோர்னமெண்ட்ஸ், அதாவது வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இன் பிட்வீன் கிளான் ஆட்டோ சம்திங் கிரியேட் பண்ணி அங்கே விளாட்னாங்க அவங்க ஆஃபீஸில். இந்திரா நகர், ஐ திங்க் ஸோ. இந்திரா நகரில் வந்து எங்கள் ஆஃபீஸ் இருக்குது. இண்டிஜியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் அங்கே தான் இருக்குது. இந்த சேம் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மே மந்த் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கல்கட்டாவில் பார்த்தீங்கன்னா வந்து சாம்பியன்ஷிப் நடத்துகிறாங்க. இன்கேஸ் மேபி இன் ஃபியூச்சர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதர் மேஜர் சிட்டிஸ்க்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இது மாதிரி வந்து சாம்பியன்ஷிப் ப்ரைஸ் ஃபுல் பார்த்தீங்கன்னா வந்து 10 lakh rupees. ஓகேங்களா. ஓகே, இதெல்லாம் விடுங்க. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த கொஸ்ட்டை பற்றி மெயினாக தெரிஞ்சுக்கலாம். இந்த கொஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒரு கிளான் சீஃபாக இருக்கேன். ஓகேங்களா. இந்த கிளான் சீஃப்னா என்ன ப்ரோ அப்படிங்கிறீங்கன்னா வந்து நான் வந்து எனக்கு தெரிஞ்ச பசங்கள்லாம் கூப்பிட்டு வச்சு ஒரு சின்ன வந்து ஒரு கிளான், அதாவது நான் ஒரு 20 பேர் சேர்ந்த ஒரு பேர் இருக்கோம்னா, நாங்கள் என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா வந்து இது மாதிரி வந்து இவங்க ஒரு கொஸ்ட் கொடுக்குறாங்கன்னா அதை வந்து நாங்கள் முடிச்சு தருவோம் கேமில். ஓகேங்களா. அந்த கொஸ்டின் சொல்றீங்களா, அது என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து இவங்களோட டிஸ்கார்ட் சர்வரில் வந்து போனீங்கனாலும் இருக்கும். அந்த கொஸ்ட்டுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். கொஸ்ட் கேலரியில் ஜஸ்ட் வந்து நீங்கள் இந்த கேமை கிளிக் பண்ணீங்கன்னா இங்கேருந்து நீங்கள் போகலாம். இல்லை வந்து இதோட வெப்சைட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் லிங்க்கு. அந்த லிங்கை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்து இதுதான் அவங்களோட வெப்சைட். இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து கேம்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபர்ஸ்ட் இருக்க கேம் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஒரு பிசி கேம். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ப்ரௌசர் பேஸ்ட் கேம். ப்ரௌசர் பேஸ்ட் கேம்னா எப்படி ப்ரௌசர் கேட்டிங்கன்னா வந்து மொபைல் ப்ரௌசர் விளாட்னா மொபைல் ப்ரௌசர் விளாட முடியாது. உங்களோட க்ரோம் ப்ரௌசர் விளாட முடியும். இப்போ வந்து என்கிட்ட ஒரு லேப்டாப் இருக்குது, அம்மா லேப்டாப் இருக்குன்னா அந்த அம்மா லேப்டாப்பில் வந்து கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணி அதில் இருக்க கூகுள் க்ரோம் வந்து இந்த ஆப், இந்த வெப்சைட்டில் சாரி இந்த கேமை வந்து விளாட்லாம். வெப்சைட்டில் கேம் விளாட்லாம். சரிங்களா. அதுதான் வந்து ப்ரௌசர் பேஸ்ட் கேம், வெப்ஜிஎல்னு சொல்லுவாங்க. சரிங்களா. வெப்லைன் மூலயமா விளாட முடியும். ஓகேங்களா. டியரிங் ஸ்பேஸ் இது வந்து ஒரு பிசி கேம். சரிங்களா. இதுக்கு வந்து ஒரு 1.1 GB அளவுக்கு இருக்கும். இது வந்து ஸ்டெல்லா ஃபேண்டசி பார்த்தீங்கன்னா வந்து அரௌண்ட் வந்து ஒரு 4 GB இருக்குது. 4 GB 3.5 GB கேமு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் வேர்ல்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3vs3 ஆர்பிஜி கேம் மாதிரி. ஓகேங்களா. ஆர்பிஜி ரோல் பிளே கேம் ஆர் மொபா கேம் கூட சொல்லலாம். 3v3 கேம் மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து காட்ஸ் அண்ட் செயின். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டர்ன் பேஸ்ட் கார்ட் கேம். ஓகேங்களா. ஆல் ஆஃப் ஒலிம்பியா வந்து நான் பார்க்கல, இன்னும் விளையாடல. எனக்கு தெரிஞ்சு இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரேசிங் கேம், சேரியட் ரேசிங். அந்த காலத்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த குதிரையை வச்சு ரேஸ் பண்ணி ஒரு 3 குதிரை 4 குதிரை இருக்கும் ஒரே வண்டியில், தேராட்டம் இருக்கும். அதை வச்சு ரேஸ் வரும் பார்த்தீங்கன்னா அந்த சேரியட் ரேசிங் அந்த மாதிரி ஒரு கேம் போல இருக்கு. சைபர் டைட்டன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சைபர் செஸ், அதாவது டோட்டா 2 விளையாடுந்தா தெரிஞ்சிருக்கும். அடுத்து வந்து மொபைல் லெஜெண்ட்ஸ், அது மாதிரி கேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சைபர் செஸ் இருக்கும். அது மாதிரி கேம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஜாய்ட்ஸ் வைல்டு, இது வந்து ஒரு மொபைல் கேம். சைபர் டைட்டன்னா இதெல்லாம் பிசி கேம், இதுவும் பிசி கேம், இதுவும் பிசி கேம். ஜாய்ட்ஸ் வைல்டு பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் கேம், ஆண்ட்ராய்ட்லேயும் இருக்குது, பிசிலையும் விளாட்லாம். இது வந்து ஒரு டர்ன் பேஸ்டு வந்து கார்ட் கேம் தான். ஓகேங்களா. இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இன்ஃபினிட்டி டவர் வந்து என்னென்னா வந்து அடுத்த மாதம் வரப்போகிற
குவெஸ்ட்டுக்கு அடுத்த மாதம் வந்து வரப்போகிற கேமுக்கு இப்பயே வந்து நீங்கள் வந்து உள்ளே போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிளைம் பண்ணிக்கணும் உங்கள் வேலெட் மெட்டாமாஸ்க் கனெக்ட் பண்ணி. இதெல்லாம் சொல்கிறேன் வர வர இது வந்து ஒரு வெப் பேஸ்ட் கேம், இது முடிஞ்சிச்சு நினைக்கிறேன் பிகான். அடுத்து வந்து இது ஒரு மொபைல் கேம், இதுவும் முடிஞ்சிச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சோஷியல் குவெஸ்ட், அதாவது ஃபாலோ பண்ணுறது, லைக் பண்ணுறது, அவங்க கொடுத்துருக்க ட்விட்டர் அது மாதிரி பண்ணிங்கன்னா அது ஒரு ப்ரைஸ் ஃபுல்லாக வச்சு பார்த்தீங்கன்னா வந்து இது மெகா குவெஸ்டாக இருக்கும். இது வந்து ஏப்ரல் மந்த் ஃபுல்லுமே இருக்கும். இது வந்து ப்ரௌசர் பேஸ்ட் கேம் சம்சார் இதுவும் முடிஞ்சிச்சு. சரிங்களா, ஓவர் த டாப்பில் இருக்கிறது தான் வந்து நீங்கள் பண்ணுவோம். எப்படி ப்ரோ நீங்கள் சொல்கிறீங்க இதெல்லாம் முடிஞ்சிருக்கு ஓப்பனாக இருக்குன்னா, நீங்கள் ஜஸ்ட் வந்து இப்போதைக்கு இந்த மொபைல் கேம் எடுத்துப்போம். ஓகேங்களா, ஜாய்ட்ஸ் வெல்டரினா இதை நீங்கள் ஸ்டார்ட் நவுன்னு கொடுங்க. ஸ்டார்ட் நவுன்னு கொடுத்தீங்கன்னா வந்து நீங்கள் எந்த கொஸ்டாக இருந்தாலும் சரி அந்த கொஸ்ட்டை பற்றி டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. இது என்ன கேம், இந்த கேம் பற்றி என்ன 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 கேட்டகரியில் இந்த கேம் வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிசியில் விளாட்லாம், அடுத்து வந்து ஆண்ட்ராய்ட்லேயும் விளாட்லாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை பற்றி ஒரு சின்னதாக வந்து கேம் வீடியோ இருக்குது. அதுக்கப்புறம் வந்து லீடர் போர்ட் பூல், அது ரிவார்ட் போல் எவ்வளோ இருக்குது, லீடர் போர்ட் ரிவார்டில் எவ்வளோ இருக்குது, அந்த விஷயம். நெக்ஸ்ட் வந்து இந்த கேமை வந்து எங்கே போய் நம்ம விளையாடுறது, ஃபர்ஸ்ட் வந்து அவங்களே எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அவங்க வெப்சைட்டை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, கிளிக் ஆன் திஸ் ஐக்கன் ஸ்க்ரீன்ஷாட், அதில் போய் சைன்இன் பண்ணுங்க அப்படி சொல்கிறாங்க. சைன்இன் பண்ணா வந்து நீங்கள் வந்து கிரியேட் பண்ணணும்னு அர்த்தம். சரி, நீங்கள் கிளிக் பண்ண உடனே அங்கே வந்து சைன்இன் கேட்கும், இல்லைனா வந்து கிரியேட் அக்கௌண்ட் கேட்கும். நீங்கள் சைன்இன் கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள். ஓகேங்களா, இல்லைனா வந்து சைன் அப் ஆஃப்டர் இன்டகிரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்தீங்கன்னா வந்து சைன் அப்பே ஆகிடும். ஓகேங்களா, சைன் அப் ஆகிட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த கேமை வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெரிஃபை பண்ண சொல்லும். ஏன்னா வந்து நம்ம அக்கௌண்ட் கிரியேட்னால வந்து கன்ஃபார்மாக இமெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் கோட் போவோம். அதை என்டர் பண்ணி நீங்கள் வெரிஃபை பண்ணிட்ட பிறகு நீங்கள் வந்து இந்த கேமை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிடலாம். உங்கள் பிசிலேயோ நம்ம மொபைல்லையோ டவுன்லோட் பண்ணி அதில் லாகின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு நீங்கள் வந்து விளாட்லாம். ஓகேங்களா, இது வந்து கேம் விளாட்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு 5 டுட்டோரியல் மேட்ச் விளையாட வேண்டியதாக இருக்கும். 5 டுட்டோரியல் மேட்ச் விளையாட்டு ப்ளே 10 ரேங்க்டு மேட்சஸ். ரேங்க் மேட்ச் வந்து 10 மேட்ச் விளாடணும். அது விளையாட்டிங்கன்னா வந்து இந்த கொஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகே ப்ரோ, நான் வந்து இந்த கொஸ்ட் முடிச்சிட்டேன். ஏன்னா வந்து நான் 10 ரேங்க் மேட்ச் விளாடணும், அதை நான் முடிச்சிட்டேன். அதுக்கான அமௌண்ட் என்ன ப்ரோ அப்படின்னா வந்து 150 ரூபா. சரிங்களா, மினிமம் வந்து இந்த 10 கேம் விளையாடுறதுக்கு 1 மணி நேரம் ஆகுனீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு 150 ரூபா ஒர்த்துன்னு கேட்டிங்கன்னா வந்து ஒர்த்து தான். சரிங்களா, முன்ன பின்னா டைம் எடுக்கலாம், பட் ஆனால் வந்து அதை ஒர்த்துன்னு கேட்டிங்கன்னா வந்து ஒர்த்து தான். சரிங்களா, இதுக்கு வந்து என்ன பண்ணணும், இந்த ரிவார்டை வந்து நீங்கள் கிளைம் பண்ணணும்னா வந்து ஒன்ஸ் வந்து நான் சொல்கிறேன் பாருங்கள். எனக்கு வந்து நான் இந்த கொஸ்ட் விளையாடுருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து இண்டிஜுவல் வந்து ஸ்காலர்ஷிப் அட்டன் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து ஸ்காலர்ஷிப்னா வந்து அதெல்லாம் அமௌண்ட் வந்து ஆன் டிரான்சாக்ஷனில் வந்துடும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோர்னமெண்ட் ஃபீஸஸ், அடுத்து வந்து இது மாதிரி கொஸ்ட்லாம் வந்து அப்போ வந்து ஆஃப்லைனில் நடந்துச்சு. அதெல்லாம் பண்ணதுக்கெலாம் வந்து பேமெண்ட் டிலே ஆகும். பட் வந்து பேமெண்ட்க்கு வந்து கன்ஃபார்மாக வந்து அவங்க கேரண்டி. சரிங்களா, பேமெண்ட் டிலே ஆகும், பட் ஆனால் வந்து லேட் ஆனாலும் வந்துடும். சரிங்களா, எனக்கு அப்படி தான் பேமெண்ட் டிலே ஆகிருக்கு, ஆனால் வந்து வந்துருச்சு. நான் சொல்கிறேன், இதை வந்து கிளைம் பண்ணால் வந்து அவங்களோட அஃபிஷியல் ஆப் இருக்குது இண்டிஜிஜி வேலட்னு. அந்த ஆப்பை வந்து நீங்கள் வந்து உங்களோட ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிவிட்டு கேஒய்சி பண்ணினா வந்து உங்களுக்கு வந்து ஒரு வேலட் அட்ரஸ் வந்துடும். நீங்கள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை வந்து லிங்க் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக அங்கேருந்து வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஃபீஸ்னு பார்த்தீங்கன்னா வந்து டிடிஎஸ் மட்டும் பிடிப்பாங்க, அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா வந்து நான் எதையும் மறைக்கணும்னு இது இல்லை. இது கூடவே வந்து இந்த கிளான் சீஃப் ஒன்று சொன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து என்னோட பிளான்குள்ளே இருந்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து பர்க்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஏதாச்சும் பே பண்ணுவாங்க. அந்த பே பண்ணுற அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் சரிசமமாக வந்து பிரித்து வந்து கில்டுக்கே தந்துடுறேன். ஓகேங்களா, அதாவது நம்ம பிளான்குள்ளே யாரெல்லாம் விளையாடுறாங்களோ அவங்களுக்கு நான் வந்து பிரித்து தந்துடுவேன். சரிங்களா, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து எவ்வளோ ஆக்டிவாக இருக்குங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் பிரித்து தந்துடுறேன். இதில் எந்த ஒரு ஒளியும் மறையும் இல்லாமல் நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா, ஏன்னா வந்து எனக்கு வந்து இதில் வந்து ஒரு பேர் இருந்தால் மட்டும் போதும். நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுலேருந்து ஏர்னிங்ஸ் எனக்கு தேவைங்கிறது எனக்கு முக்கியமாக படல. ஓகேங்களா, எனக்கு வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு சான்சஸ் தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் டைமாக நீங்கள் எடுத்துக்கணுமா கேட்டிங்கன்னா இல்லை, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பேசிவ் இன்கம் மாதிரி தான். ஓகேங்களா, இதில் வந்து நீங்கள் வந்து பேசிவ் இன்கமாக தான் பார்க்கணும். இதில் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு அமௌண்ட் வருமானு கேட்டிங்கன்னா வந்து பார்க்க முடியாது. ஏன்னா வந்து நீங்கள் வந்து எல்லா கேம்லேயும் வந்து லீடர் போர்டு அடிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா வந்து ஷோர்வாக அடிக்கவே முடியாது. ஏன்னா வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த லீடர் போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இண்டிவிஜுவலுக்குள்ளே தான் இருக்கும், குளோபல் லீடர் போர்ட்லாம் இருக்காது. அதனால் வந்து நோ இஷ்யூஸ். இதில் யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இருக்கும். சரிங்களா, நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணால் ஜஸ்ட் இந்த கிளிக் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஓப்பன் ஆகும். இந்த ஃபார்மில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட இமெயில் ஐடி, அதாவது இந்த கேம் ஓப்பன் பண்ணும்போது இந்த கேமுக்கு நீங்கள் என்ன இமெயில் ஐடி கொடுத்தீங்கன்னா அது இன்கேம் நேம், அடுத்து உங்கள் ஃபோன் நம்பர், ஸ்டீம் ஐடி தேவையில்ல, கிளான்ஷிப் இருக்கிறீங்கன்னா வந்து இல்லைனே போடுங்க. ஏன்னா வந்து இப்போதைக்கு அது வந்து கன்ஃபார்ம் ஆகலை. ஒன்ஸ் நான் வந்து கிளான்ஷிப் ஆகிட்டாங்க, பட் வந்து அடுத்த ஸ்டேஜஸ் சொல்ல. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எஸ்னு கொடுத்து நம்ம கிளானோட நேம் போட வேண்டியதாக இருக்கலாம்.
அப்படி போட்டிங்கன்னா வந்து ஓகே இந்த கிளான்லேருந்து விளையாடுறாங்க இந்த கேம் அப்படின்றது தெரியும். ஓகேங்களா, கொடுத்து நெக்ஸ்ட்னு கொடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் கொடுக்க வேண்டியதான். இதில் எப்படி ப்ரோ நீங்கள் வந்து வேலட் இல்லைன்னு அப்படி கேட்டிங்கன்னா வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து கூடிய சீக்கிரம் வந்து இன்டெகிரேட் பண்ணுவாங்க. அதாவது நீங்கள் இந்த மெயில் போட்டாலே தெரிஞ்சிடும், இந்த மெயிலுக்கு என்ன அட்ரஸ் எல்லாமே தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த வீடியோ. இதே மாதிரி தான் சேம் எல்லா கேமுக்குமே சேம். நீங்கள் அந்த கொஸ்டில் இருக்க எல்லா கேமையும் போய் பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து கேட்டகரி வைஸ் எப்படின்னு சொல்லணும்னு வச்சிங்கன்னா, யூசர் பேஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று பிசி கேமாக இருக்கும், இல்லை வந்து லேப்டாப்பில் வந்து நீங்கள் ப்ரௌசர் பேஸ்டு, எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் கேம். இந்த 3 தான் சரிங்களா. பிசி கேம்ஸ் தான் அதிகமாக இருக்கும். நான் இப்போயே சொல்லிடுறேன், பிசி கேம்ஸ் அதிகமாக இருக்கும். ஒரு லேப்டாப் வச்சுருந்தீங்கன்னா வந்து பாதிக்கு பாதி கேம் அட்டன் பண்ண முடியும். இல்லை நீங்கள் மொபைல் வச்சிங்கன்னா கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா வந்து 10ல் 1 கேம் 2 கேம் தான் வரும் சரிங்களா. அதை ஓப்பனாக நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான். இதுக்கு மேலே டீட்டெயிலாக வேணும்னா வந்து ஒரு லைவ் ஆட்டை கண்டக்ட் பண்ணலாம். நான் எப்படி வந்து கொஸ்டின்லாம் கம்ப்ளீட் பண்ணுறேன் நீங்கள் கேட்டிங்கன்னா வந்து ஏதாச்சும் இந்த கேம் எப்படி ப்ரோ கிளியர் பண்ணுறது கேட்டிங்கன்னா வந்து எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொஸ்ட் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. நான் அவங்ககிட்ட வந்து சொல்லி வந்து ஒரு வீடியோவாகவே எடுத்து நான் வந்து போட பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த வீடியோ பார்ப்போம். மறக்காமல் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்லாம் வந்து ஒரு டைம் பார்த்துக்குங்க சரிங்களா. குரூப் ஜாயின் பண்ணுறது, அடுத்து அவங்களோட டிஸ்கார்ட் சர்வர் ஜாயின் பண்ணுறது, அடுத்து நிறைய ஈவெண்ட்ஸ் நடக்கும். நான் வந்து ஏன் சொல்கிறேன்னா, வெப்3 ஸ்பேஸில் கேமிங் கம்யூனிட்டியில் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய கில்டு எதுவுமே இல்லை இப்போதைக்கு. வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ தான் வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு இந்தியா தமிழ்நாட்டுக்குள்ளேயே வந்து சில கில்ட்லாம் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு இன் பேக்ரவுண்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன சின்ன கம்யூனிட்டியாக வந்து எல்லாரும் பிரிஞ்சிருக்காங்க. அவங்களாம் சேர்த்து ஒரு கில்லாட்டு பெரிய கில்லாட்டை வந்து கிரியேட் பண்ணலான்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கூட போயிட்டு இருக்கு. ஓகேங்களா, கூடிய சீக்கிரமே பார்த்தீங்கன்னா வந்து இந்த வெப்3 ஸ்பேஸும் வந்து கேமர்ஸ்க்கும் ஒரு இது இருக்கும். இப்படி வந்து யூடியூப்ல நிறைய பேர் வந்து ஸ்கில்ஸ் வச்சு இந்த கேம் விளையாடுறவங்க நல்லா ஏர்ன் பண்றாங்களோ, அதே வந்து இதே பார்த்தீங்கன்னா வந்து வெப்3 ஸ்பேஸ்க்கும் கொண்டு வருவாங்க. அதுதான் என்னுடைய நம்பிக்கையா இருக்கு. பார்ப்போம் என்ன நடக்குன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.